அனைவருக்கும் வினோத் பரமவியின் பணிவான வணக்கங்கள். சின்ன வயசில் ஊர் திருவிழாவில் நம்ம நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தேரை சுற்றி காட்டி அதில் இருக்கக்கூடிய ஓவியங்களை காட்டி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு நடந்திருக்கு. அது ஒரு புரியாத காலங்களில் இருந்தது. இன்றைக்கி நம்ம அதோட ஒரு புரிதல் இருக்குது. இதை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுமே கொடுக்குறேன். இது எதனால் வந்திருக்கு அப்படின்றதுமே, அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் எனக்கு பதிவில் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, ஆடி மாதமானவனே ஒரு திருமணமான தம்பதிகளை பிரித்து வைக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 9 மாதங்கள் கணக்கு வச்சோம்னா, சித்திரை மாதங்கள் வரும்பொழுது அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா வெயில் காலங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஏதோ ஒரு நோய்வாய் வரும் அப்படின்றதுனால அந்த மாதத்துக்காக இவங்க தள்ளி வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஒரு விஷயத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் என்ன அப்படின்னாக்கா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம் இல்லையா. ஒரு ஒரு ஊரில் ஒரு மனைவியை நிர்வாணமாக ஆட சொல்லி வற்புறுத்ததுனால அவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்காங்க அப்படின்றதுமே நம்ம ஒரு செய்தியாக கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நிறைய அவங்க கணவன் மனைவி எதிர்க்க இந்த மாதிரியான டார்ச்சர்கள் பண்ணுறாங்க, அதனால் இறந்துருக்காங்கன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த திருவிழா வைக்கிறாங்க, இந்த தேர் இழுக்கிறாங்க, அது வீதியில் இழுக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த தேரில் ஒரு 64 கலைகளை மையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் நாம் பார்த்த ஓவியம்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஆண் பெண் இல்லற வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியான ஒரு சித்திரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும், அது வரையப்பட்டிருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு கணவன் மனைவியோ இல்லை வந்திருக்காங்க, ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த தேர்களை சுற்றி வரும்பொழுது, வழிபட்டுட்டு சுற்றி வரும்பொழுது அதெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா, பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க, அவங்க கணவன் மனைவி கூட இருக்கும் பொழுது இதெல்லாம் தவறில்லை, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியப்படும். ஸோ இது நமக்கு சொல்லித்தரல. ஆனால் இதனால் அந்த பிரச்சனைகள் வருமோ அப்படின்றத நம்ம யூகிக்கிறோம். ஸோ இது அவங்க பார்த்துட்டு அந்த அந்த தேருடைய நிலைப்பாடுகளை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஓவியம் சித்திரங்களை பார்த்துட்டு அவங்க கணவன்கிட்ட இருக்கும் பொழுது சில மாறுதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது நான் எஜுகேஷனாக பார்க்குறேன். இந்த நாலேஜ், இந்த கல்வி அறிவியல் நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தேர் மூலயமா நமக்கு கொடுத்துருக்கிறதே உணர்ந்தேன். ஆனால் சிறு வயதில் அதை நமக்கு உணர்தல் இல்லை. ஆனால் இப்போ அது ஒரு புரிதலோடு இருக்குது. ஆனால் இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்கள் இதனால தான் இந்த ஓவியங்கள் வச்சுருக்காங்களா அப்படின்றதுமே நீங்கள் அதில் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் என்னுடைய புரிதல் அதுதான். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறது இல்லையா. ஆனால் இது நம்ம தொடர்ச்சியாக ஒரு ஆண் பெண் திருமணம் ஆகுது அப்படின்னாக்கா, இது உடனே நடக்காமல் ஒரு 5லிருந்து ஒரு 6 வருடங்கள் கடக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்கான அந்யோன்யங்கள் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஒரு கணவன் அடிபட்டு கிடக்கிறான், கால் இல்லைனா கூட அவனுக்கு கால் அலம்பி கூட விடக்கூட தன்மையாக அந்த மனம் அந்த மனைவிக்கு படைக்கும் அப்படின்றத நான் உணர்றேன். ஸோ இது எல்லாமே மனம் தான் சார்ந்தது, ஏற்றுக்கக்கூடியது தான் சார்ந்தது. அதனால் தெளிவு புரிஞ்சுக்குங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய கணவன் மனைவி எருவாலமாக இருக்கட்டும், தேரை வளம் அதை ரசிக்கிறதுக்கு கற்றுக்குங்க. வாழ்க யோகம் யோகம் இருக்கட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.